வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னாக்கா கருடன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். கருடன் படம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சூரியோட நடிப்புக்காகவே இந்த படம் வந்து கண்டிப்பா பார்க்கலாங்க. சசிகுமாரோடைய இன்வால்மெண்ட்ல அந்த நடிப்புல எப்படி வந்து படம் வந்திருக்கு அப்படின்னாக்கா ஒரு ஏவரேஜான ஒரு படமா தான் வந்து இருக்கு. ஆகா ஓகோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு படத்துல வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை வந்து இல்ல. ஏன்னா பல தடவை அடிச்சு துவைச்ச நம்ம ஆல்ரெடி நம்ம கெஸ் பண்ணிடலாம் இதான் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இன்டர்வலுக்கு மேல வந்து நம்ம கெஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து படமா வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா இவங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரங்கள் வந்து சூரி செலக்ஷன் ஆகட்டும், சசிகுமார் செலக்ஷன் ஆகட்டும், மலையாளத்துல இருந்து அந்த உன்னி முகுந்தன் அவருடைய செலக்ஷன் ஆகட்டும், எல்லாமே வந்து கேரக்டர் ஸ்ட்ராங்கா வந்து வடிவமைச்சிட்டாங்க. அதனாலே நம்ம படத்துல வந்து இன்டர்வல் வரைக்கும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா வந்து கொண்டு போறாங்க. ஏன்னா அவங்க காட்டின கதாபாத்திரம் எல்லாம் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது, என்னென்ன மாதிரி வந்து சூரிய வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ண போறப்பல அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு ஆர்வமா பாக்குறதுக்கு இன்டர்வல் வரைக்கும் வந்து கொண்டு போயிட்டாங்க. இன்டர்வலுக்கு மேல வந்து நம்ம பல தடவை அடிச்சு துவைச்ச கதையை வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம படத்துடைய கதை என்னன்னாக்கா, சின்ன வயசுல இருந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்பா அம்மா இல்லாம வந்து ஒரு தனியா வந்து வளர்றாங்க. அதுல ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பாட்டி வந்து இருக்காங்க. அவன் ஒரு ஜமீன் வீட்டு ஒரு பணக்கார வீட்டு பையனா வந்து இருக்காங்க. ஆனா இப்ப வந்து எதுவுமே வந்து பணம் இல்லாம ஒரு திண்டாடிட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி வந்து காமிக்கிறாங்க. சசிகுமார் அவர்கள் வந்து ரெண்டு பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸா வந்து வளர்றாங்க. உன்னி முகுந்தனும் சசிகுமாரும் அவர்களும் ரெண்டு பேர்த்துக்கும் விசுவாசமா வந்து சூரி வந்து இருக்காப்ல. ரெண்டு பேர்த்து கையாலையுமே வந்து சாப்பாடு சாப்பிட்டு இருக்காப்ல. அதனால ரெண்டு பேர்த்துக்குமே விசுவாசமா இருக்கணும். ஒரு தப்பு நடக்கையில வந்து யார் பக்கம் வந்து நின்று யாருக்கு வந்து சப்போர்ட் பண்றது அப்படின்னு சொல்றதுதான் கதையோட வந்து சுவாரஸ்யமே வந்து இருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து யார் சைடு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணாரு அப்படிங்கறதான் படத்தோடைய ஸ்டோரி. படம் வந்து ஒரு காமெடியா கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னாக்கா, ஒரு இடையில காமெடி வச்சிருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னாக்கா படம் வந்து நமக்கு பாக்குறதுக்கு வந்து சூட்டா இருக்கும். ஏன்னா சுந்தர்சி படம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சீரியஸா கொண்டு போயிட்டே இருந்தா படத்தை வந்து நம்ம ரசிக்க முடியாது. இடையில ஏதோ ஒரு என்ஜாய்மெண்ட் வேணும் அப்படிங்கிற ஒரு பாட்டு ஒண்ணு வைப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்துல வந்து எதுவுமே இல்லைங்க. இப்ப மிகப்பெரிய காமெடினே வந்து படத்துல வந்து இருக்காப்ல. அது ஹீரோவாவும் பண்றாப்ல. இருந்தாலுமே வந்து படத்துல அங்க காமெடி வச்சிருந்தாக்கா படம் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் சீட்டு நுனியில உட்கார வச்சு படத்தை வந்து ரசிக்கும்படியா வந்து இருந்திருக்கும். ஆனா காதல் போஸ்டர்ஸ் ஆகட்டும் எதுவுமே வந்து ஒரு பாட்டிலே வந்து எல்லாத்தையும் காமிச்சு முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு காமெடி இல்ல, ஒரு சீரியஸா வந்து கொண்டு போய் படம் ஃபுல்லாவே முடிகிற வரைக்குமே வந்து சீரியஸா கொண்டு போனதுனால வந்து நமக்கு ஒரு எங்கேயுமே ஒரு போர் அடிக்குது. என்னடா இது அப்படியே நம்ம ஏன்னா அடுத்துன்னு நம்ம கெஸ் பண்ணிடலாம் இதுதான் நடக்க போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுல நம்ம என்ன சுவாரஸ்யம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கிளைமேக்ஸ் போர்ஷன் தான் வந்து கொஞ்சம் வேற மாதிரி டிஃபரெண்டா பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா வந்து கதை வந்து கொஞ்சம் எழுதி அதை காமெடி எல்லாம் அங்க வச்சு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு பக்காவான ஒரு தமிழ் படமா வந்து இருந்திருக்கும். கொஞ்சம் ஏதோ மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு படம் முடியும் போது நமக்கு தோணுது. ஏன்னா படம் இன்டர்வல் வரைக்கும் வந்து கொஞ்சம் சீரியஸா கொண்டு போயிருந்தாங்க. இன்டர்வலுக்கு மேல கொஞ்சம் வேற கதாபாத்திரங்கள் வச்சிருந்து கொஞ்சம் சீரியஸா வந்து பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மொத்தத்துல இந்த படம் வந்து பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு ஒன் டைம் வாட்சபிளுங்க. சூரியோட நடிப்புக்காகவும் சசிகுமாரோட இன்வால்மெண்ட்டுக்காகவும் கண்டிப்பா வந்து படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.